Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்ரூவல் ப்ராசஸ் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டப் விசார்ட் வச்சு எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட் வச்சு நம்ம ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ணோம். இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணி அந்த சினாரியோவை ஸ்டாண்டர்ட் செட்டப் விசார்ட் வச்சு எப்படி அச்சீவ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஓகேயா? இப்போ நம்ம ஸ்லைட்ஸுக்கு போகலாம். ஸோ நம்ம கிரியேஷன் ஃபேஸுக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சினாரியோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ போன வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண சினாரியோ இதுதான். ஓகேயா? சோ போன வீடியோல வந்து ஆப்பர்ச்சுனிட்டியோட அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேன் 1 லேக்கா இருந்து ஸ்டேஜ் வந்து நெகோசியேஷன் ரிவ்யூவா இருக்குன்னா போது பிரீத்தி சேல்ஸ் ரெப் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஸ்டீவோடைய அப்ரூவலோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ளோஸ் ஒன்னா மாத்தினாங்க. கரெக்டா? இந்த தடவை நமக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஸோ நம்ம இந்த தடவையுமே வந்துட்டு கியூஆர்டி சில்க் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு தான் நம்ம ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த தடவை இவங்களுடைய பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, காம்ப்ளெக்ஸாவும் இருக்கு. ஓகேயா? சோ இந்த தடவையுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு கிரியேட் ஆகுது. ஓகேயா? அது என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னா, வேல்யூ வந்து கொஞ்சம் கூட, அதாவது 10 லேக்ஸுக்கு மேல இருக்குன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட ஸ்டேஜும் நெகோசியேஷன் ரிவ்யூல இருக்குன்னா இதை வந்து அவங்க வெரி ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்றாங்க. ஓகே. சோ இந்த தடவை நம்ம சேல்ஸ் பிரீத்தியால வந்து இந்த ரெக்கார்டை ஸ்டீவோடைய அப்ரூவலோட மட்டும் க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து வெரி ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஹையர் மேனேஜ்மெண்ட் இருந்தும் அவங்க அப்ரூவல் வாங்கணும். ஓகே. சோ இமீடியட்டா அவங்க எப்பயுமே வந்து ஸ்டீவ்ட்ட இருந்து அப்ரூவல் வாங்குவாங்க. சோ இந்த தடவை ஸ்டீவ்ட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி அவங்க க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா வேல்யூ ரொம்ப ஹையா இருக்கிறனால அவங்க கியூஆர்டி சில்க் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் உடைய சிஇஓட்ட இருந்தும் அவங்க அப்ரூவல் வாங்கணும். சோ இவங்க 2 பேருடைய அப்ரூவல் இருந்தா மட்டும்தான் பிரீத்தியால இந்த ரெக்கார்டை க்ளோஸ்டு ஒன்னா மாத்த முடியும். சோ இதுதான் சினாரியோ. இந்த சினாரியோக்கு தான் நம்ம ஸ்டாண்டர்ட் செட்டப் விசார்ட் வச்சு நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகேயா? ஐ ஹோப் உங்களுக்கு சினாரியோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை தான் இங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயும் கொடுத்துருக்கேன். ஓகேயா? சோ ஆஸ் யூஷுவல் எந்த ரெக்கார்ட்லாம் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள வரணும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ட்ரி லெவல்ல டிசைட் பண்ண போறீங்க. சோ எனக்கு எல்லா ரெக்கார்டும் அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள வர வேண்டாம். ஓகேயா? அதே மாதிரி எல்லா ரெக்கார்டும் எனக்கு சிஇஓட அப்ரூவல் எனக்கு தேவையில்லை. எனக்கு 1 லேக்குக்கு மேல இருக்கிற ரெக்கார்டெல்லாம் மேனேஜர் அப்ரூவல் போதும். அண்ட் 10 லேக்ஸ்க்கு மேல இருக்கிற ரெக்கார்டு மட்டும்தான் எனக்கு சிஇஓட அப்ரூவலும் வேணும், மேனேஜர் அப்ரூவலும் வேணும். சரியா? சோ இதுதான் நம்மளுடைய சினாரியோ. ஓகே. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகேயா? ஐ ஹோப் உங்களுக்கு சினாரியோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் கோ டு தி ஆர்க் நவ். ஓகேயா? இப்போ நம்ம போன வீடியோல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட் வச்சு. கரெக்டா? சோ இப்போ நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, 2 லெவல் ஆஃப் அப்ரூவல் வேற தேவைப்படுது. சோ இந்த அப்ரூவல் ப்ராசஸை வச்சு நம்மளால டீஆக்டிவேட் பண்ணியோ இல்ல வந்து திருப்பி இதை எடிட் பண்ணியோ நம்மளால வந்துட்டு அப்ரூவல் ஸ்டெப்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. நான் போன வீடியோலயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒன்ஸ் ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுல புது அப்ரூவல் ஸ்டெப்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகேயா? சோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ புதுசா ஒரு அப்ரூவல் ப்ராசஸை கிரியேட் பண்ண போறோம். ஓகே, யூசிங் த ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் விசார்ட். ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த அப்ரூவல் ப்ராசஸ் ஐ எம் கோயிங் டு டீஆக்டிவேட். ஓகே. இப்ப இந்த அப்ரூவல் ப்ராசஸை டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் ஒன்னு கிரியேட் பண்ண போறோம். ஓகே. சோ கிரியேட் நியூ அப்ரூவல் ப்ராசஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு அண்ட் யூஸ் ஸ்டாண்டர்ட் செட்டப் விசார்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகே. சோ இப்போ நம்ம இந்த அப்ரூவல் ப்ராசஸ ஸ்டாண்டர்ட் செட்டப் விசார்டோட ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இங்க நான் ஒரு நேம் கொடுக்க போறேன். ஓகே. என்ன நேம்னு பாத்தீங்கன்னா வெரி ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி ஹை வேல்யூ அப்ரூவல் ப்ராசஸ். ஓகேயா? இதுதான் நம்மளுடைய நேம். ஓகே. சோ திஸ் இஸ் த நேம். நான் என்னுடைய அப்ரூவல் ப்ராசஸ்க்கு கொடுக்குறேன் அண்ட் நெக்ஸ்ட் போறேன். ஓகே. ஓகே. இப்போ இங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ட்ரி லெவல் கிரைட்டீரியாவை டிசைட் பண்ண போறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சினாரியோலயே சொல்லியிருந்தேன், எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம வந்து அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வரவே தேவையும் இல்லை. இட்ஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆல்சோ. கரெக்டா? சோ நம்மளுடைய என்ட்ரி லெவல் கிரைட்டீரியாக்கு என்ன மாதிரியான கிரைட்டீரியான்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ அமௌண்ட்லாம் இட் இஸ் கிரேட்டர் தேன், ஓகே, இட் இஸ் கிரேட்டர் தேன் 1 லேக்கா இருக்கோ, இதுக்கு இதுதான் பேசிக் லெவல் ஆஃப் என்ட்ரி கண்டிஷன். ஓகே. இந்த ரெக்கார்ட் மட்டும் தான் உள்ள அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள வரும். சோ இதோடைய ஸ்டேஜுமே பாத்தீங்கன்னா இட் சுட் பி இன் த நெகோசியேஷன் ரிவ்யூ. ஓகேயா? சோ நான் இங்க சூஸ் பண்ணிக்கிறேன். I'm going to choose the negotiation review here.
ஓகேயா, இதுதான் பேசிக்கா என்ட்ரி லெவல் கிரைட்டீரியா நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ளேயே வரும். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரு என்னுடைய அப்ரூவர், இமீடியட் அப்ரூவர், ஓகே, நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டட் அப்ரூவர் யாரு அப்படிங்கறத எப்படி டிசைட் பண்றதுன்னு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கீங்க. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டட் அப்ரூவர் டிட்டர்மைன்டு பை ஹூம். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா யூசர்ல இருக்கிற மேனேஜர் ஃபீல்டு தான் டிசைட் பண்ணுது யாரு உங்களுடைய நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டட் அப்ரூவர். ஸோ நம்ம சினாரியோல பிரீத்தி தான் வந்து ரெக்கார்டை சப்மிட் பண்ணுவாங்க அப்ரூவலுக்கு. ஓகேயா, சோ அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய இமீடியட் ஆட்டோமேட்டட் அப்ரூவர் யாரு அப்படிங்கறத எப்படி டிசைட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய யூசர் ஃபீல்டுல லெட் அஸ் கோ தேர். ஓகே, அவங்களுடைய யூசர் ஃபீல்டுல மேனேஜர்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகே, சோ அங்க நீங்க ஏற்கனவே கான்ஃபிகர் பண்ணிருக்கணும். லெட் அஸ் ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் டைப் யூசர். சாரி, யூசர். ஓகே, ஸோ யூசர்ல நம்ம பார்க்கலாம். ஸோ பிரீத்தியுடைய மேனேஜர் ஃபீல்டில் யூ வில் பி ஹேவிங் அன் ஆப்ஷன். உங்க வி ஹவ் சீன் இந்த ப்ரீவியஸ் வீடியோ, ரைட்? நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த அப்ரூவர் செட்டிங்ஸ்ல உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஓகே, இந்த ஃபீல்டுல யாரு இருக்காங்களோ, எந்த யூசர் இருக்காரோ அவருக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவல் ரெக்வஸ்ட் போகும், பிரீத்தி எப்ப ரெக்கார்ட் சப்மிட் பண்ணாலும். ஓகேயா, சோ தட் இஸ் த திங். ஓகே, அண்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செக் பாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போன வீடியோல ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட்ல இந்த பர்டிகுலர் செக் பாக்ஸ் வந்து டிசேபிள்டா இருந்துச்சு. கரெக்டா, நம்மளால அதை சூஸ் பண்ண முடியல. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வி ஹாவ் அன் ஆப்ஷன் டு சூஸ். இது என்ன அர்த்தம்னா, யூஸ் அப்ரூவர் ஃபீல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர். எதுக்காக அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒருவேளை சப்மிட் பண்றவரு வேற ஒரு யூசரா இருக்காரு அப்படின்னா, அவருடைய மேனேஜர் ஃபீல்ட்ல இருக்கிற அந்த யூசருக்கு வந்து உங்க ரெக்வஸ்ட் போகாம, ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர் யாரோ அந்த ஓனருடைய, அதாவது அந்த யூசருடைய மேனேஜர் ஃபீல்ட்ல யாரு யூசரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அப்ரூவல் ரெக்வஸ்ட் போகணும் அப்படிங்கறத நீங்க இந்த செக் பாக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா டிட்டர்மைன் ஆகும். சோ ஒருத்தர் வந்து ரெக்கார்டு கிரியேட் பண்றவரா இருப்பாரு, ஓகேயா, ஓனரா இருப்பாரு, அண்ட் சப்மிட் பண்றவரு வேற ஒரு யூசரா கூட இருக்க சான்ஸ் இருக்கு. கரெக்டா, சோ நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா யாரு சப்மிட் பண்றாங்களோ அந்த பர்டிகுலர் யூசருடைய மேனேஜர் ஃபீல்டுங்கிறது நமக்கு இட் வில் நாட் பி எ ப்ராப்பர் ஒன், ரைட்? சோ நம்ம இங்க வந்து நமக்கு யாருக்கு அப்ரூவல் போகணும், ரெக்வஸ்ட் போகணும்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர் யாரோ, அதாவது சேல்ஸ் ரெப் பிரீத்தியுடைய மேனேஜருக்கு தான் போகணும். கரெக்டா, சோ இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் எடிட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, சோ இங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஒன்லி கேன் எடிட் த ரெக்கார்ட்ஸ் டியூரிங் த அப்ரூவல் ப்ராசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டை நம்ம சப்மிட் பண்ணதுமே போன வீடியோலயே பார்த்தோம், ரெக்கார்டு வந்து லாக் ஆயிக்கணும், எடிட் பண்ண முடியாது. சோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாக்கா இருக்கும் போது எடிட் பண்ணணுமா, இல்ல நீங்க அசைன் பண்ணிருக்கீங்களா ஒரு அப்ரூவர், இவருக்குமே நீங்க ரைட்ஸ் கொடுக்குறீங்களா அப்ரூவ், அதாவது எடிட் பண்றதுக்குங்கிறத இங்க டிசைட் பண்றோம் நம்ம. ஓகே, சோ இப்போ நம்ம அப்ரூவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் தான். ஓகேயா, ஸ்டீவ்க்கும் நீங்க அந்த ரைட்ஸை கொடுக்குறீங்களா, ரெக்கார்டை வந்து அப்ரூவல் ப்ராசஸ்ல இருக்கும்போது, லாக்டா இருக்கும்போது எடிட் பண்றதுக்குரிய ரைட்ஸை கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது தான் நம்ம இங்க டிசைட் பண்றோம். ஓகே, சோ யாரு அசைன்ட் அப்ரூவரோ அவருக்கும் நீங்க எடிட் ஆக்சஸ் கொடுக்கணும்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் நமக்கு எடிட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, சோ நம்மளுடைய ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட்ல வந்துட்டு இந்த ஆப்ஷன் நமக்கு ஏற்கனவே வந்துட்டு இட் வாஸ் செலக்டட் ஆட்டோமேட்டிக்லி பை சேல்ஸ் ஃபோர்ஸ் இட் செல்ஃப். கரெக்டா, சோ இங்க நமக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்குது. ஓகே, நம்மளே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே, சோ இங்க வந்து அப்ரூவல் அசைன்மெண்ட் இமெயில் டெம்ப்ளேட், அதாவது நீங்க இனிஷியலா ஒரு அப்ரூவலை சப்மிட் பண்ணதும் இது வந்து ஒரு இமெயில் அலர்ட் வந்து நமக்கு போகணும். யாருக்கு போகணும், அப்ரூவருக்கு போகணும். ஓகேயா, உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து அப்ரூவருக்கு போகணும். சோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, சோ அந்த இனிஷியலா நீங்க சப்மிட் பண்ணதுமே யாருக்கு அப்ரூவல் ரெக்வஸ்ட் போகணுமோ அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை, அதாவது கியூஆர்டி ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி சப்மிஷன், இந்த டெம்ப்ளேட் தான் நான் எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய இனிஷியல் சப்மிஷன் ரெக்வஸ்ட் வந்து போகும், அப்ரூவல் ரெக்வஸ்ட். ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அப்ரூவர் பேஜ், அதாவது நீங்க இந்த ப்ரிவ்யூ பார்க்கலாம். சோ நம்ம அப்ரூவல் ஹிஸ்டரின்ற ஒரு பர்டிகுலர் ரிலேட்டட் லிஸ்ட் நான் காமிச்சேன் இல்லையா, இங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் டிஸ்ப்ளே ஆகணும்.
ஓகே. ஸோ என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவல் அந்த இதுல வந்து டிஸ்ப்ளே ஆகணுமோ அதை நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நேம், ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர் மட்டும் தான் இருக்கு. நம்ம இன்னும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஈவன் ஸ்டேஜையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் உங்களுக்கு அப்பியர் ஆகும். சரியா. சோ இந்த கான்ஃபிகரேஷனும் நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கான்ஃபிகரேஷன் வந்து டிஸ்ப்ளே அப்ரூவல் ஹிஸ்டரி இன்ஃபர்மேஷன் இன் அடிஷன் டு த ஃபீல்ட்ஸ் செலக்டட் அப்போ. ஓகே. சோ இந்த ஃபீல்ட்ஸை தவிர இந்த ஃபீல்ட்ஸும் எனக்கு வேணும். அண்ட் அது போக வந்துட்டு அப்ரூவல் ஹிஸ்டரி இன்ஃபர்மேஷனும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து என்னுடைய ரிலேட்டட் லிஸ்ட்ல டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன்ல வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகேயா. ஸோ இது வந்து அப்ரூவல் ஹிஸ்டரிக்குரிய கான்ஃபிகரேஷன். ஓகே. ஸோ இங்க வந்து யூ ஹாவ் டூ மோர் ஆப்ஷன் செக்யூரிட்டி செட்டிங்ஸ். அதாவது இந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட்டை நீங்க எங்க இருந்து அப்ரூவரை வந்து அப்ரூவ் பண்ண வைக்கணும். அதாவது சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ள இருந்தே அப்ளிகேஷனுக்குள்ள இருந்து அவங்க அப்ரூவ் பண்ணணுமா, இல்ல எக்ஸ்டர்னலா வந்து அவுட் சைட் த சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்ளிகேஷன்லயும் நீங்க அவங்களுக்கு அப்ரூவ் பண்றதுக்குரிய ரைட்ஸை கொடுக்குறீங்களா அப்படிங்கறத இங்க நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா அலோ அப்ரூவர்ஸ் டு அக்சஸ் தி அப்ரூவல் பேஜ் ஒன்லி ஃப்ரம் வித்தின் த சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஆப்ஷன் தான் ரெக்கமெண்டட். நானும் இந்த ஆப்ஷனோட தான் ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் கண்டினியூ. ஓகேயா. ஸோ இந்த அப்ரூவல் பேஜ் இருக்கு இல்லையா, நீங்க அப்ரூவ் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமாங்கிற பேஜ் வந்து அதுலதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்டீவ் போய் என்ன பண்ணுவாரு, அப்ரூவ் பண்ணுவாரு, ரிஜெக்ட் பண்ணுவாரு. இந்த பேஜை வந்து நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ள மட்டும்தான் நீங்க வந்து ஆக்சஸ் அலோ பண்றீங்களா, இல்ல வெளியில இருக்கிற பர்டிகுலர் வெளியில இருந்து கூட அவங்க வந்து அப்ரூவல் பண்ணக்கூடிய ஆக்சஸை நீங்க கொடுக்குறீங்களா அப்படிங்கறத இந்த இடத்துல டிசைட் பண்றீங்க. ஓகே. சோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே. சோ இங்க வந்து யாரு வந்து இனிஷியல் சப்மிட்டர். ஓகேயா. யாருக்கு நீங்க ரைட்ஸ் கொடுக்குறீங்க. சோ எல்லாராலையும் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் நம்ம கொடுக்க கூடாது. ஓகேயா. சோ யாருக்கு வந்து இனிஷியலா ஒரு ரெக்கார்டை அப்ரூவலுக்கு சப்மிட் பண்றதுக்குரிய ரைட்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க இங்க டிசைட் பண்றீங்க. ஓகேயா. சோ இப்ப நம்ம வந்து ஓனர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஓனருக்கு தான் பேசிக்கா நம்ம ரைட்ஸ் கொடுக்க போறோம். ஓகேயா. யார் ரெக்கார்டை கிரியேட் பண்ணாங்களோ, யாரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓனரோ, அதாவது சேல்ஸ் ரெப் பிரீத்தி மட்டும் தான் எனக்கு வந்து சப்மிட் பண்றதுக்கு ப்ரிவிலேஜ் நான் கொடுக்குறேன். ஓகேயா. சோ இங்க வந்து யூ ஹேவ் அன் ஆப்ஷன் ரோல் அண்ட் சபார்டினேட்ஸ் அண்ட் யூசர். இந்த மாதிரி வேற யாரையாவது நீங்க வந்துட்டு சப்மிட் பண்றதுக்கு அலோ பண்றீங்கன்னா இங்க நீங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி இந்த பக்கம் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேயா. சோ நம்ம சினாரியோ படி நான் வந்து ஓனரை மட்டும்தான் அலோ பண்ண போறேன் சப்மிட் பண்றதுக்கு. ஓகேயா. அண்ட் ஒன் மோர் திங், ஆட் தி சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டன் அண்ட் அப்ரூவல் ஹிஸ்டரி ரிலேட்டட் லிஸ்ட் டு ஆல் ஆப்பர்ச்சுனிட்டி பேஜ் லேஅவுட். இந்த வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டா. சோ நமக்கு வந்து சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டன் ரொம்ப மேண்டேட்டரி. அது இருந்தாதான் நம்ம ரெக்கார்ட்ஸ் சப்மிட் பண்ண முடியும். அண்ட் அப்ரூவல் ஹிஸ்டரின்ற ரிலேட்டட் லிஸ்ட்ல கண்டிப்பா நமக்கு வந்து இருந்தாதான் நம்ம ஒரு ரெக்கார்ட் வந்து என்னெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணிருக்கு, அப்ரூவல் ப்ராசஸ்ல என்னெல்லாம் ஸ்டேட்டஸ் கோ த்ரூ பண்ணிருக்குங்கிறத பார்க்க முடியும். சோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா நம்ம சூஸ் பண்ணியே தான் ஆகணும். பிகாஸ் நமக்கு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேயா. சோ இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அலோ சப்மிட்டர்ஸ் டு ரீகால் தி அப்ரூவல் ரெக்வஸ்ட். இப்போதைக்கு நான் அதை சூஸ் பண்ணல. ஓகே. சோ இப்போ நம்ம வந்து இந்த பேஜ்ல வந்து சப்மிட்டர்ஸ் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டா. சோ நெக்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிடலாம். ஓகே. சோ நம்ம ஓரளவுக்கு எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ணியிருக்கோம். சோ போன தடவை ஜம்ப் ஸ்டார்ட் விசார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருந்துச்சு. இப்ப நம்ம நிறைய கான்ஃபிகர் நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டா. அதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும். சோ இப்போ நம்ம வந்து ஒரு புது அப்ரூவல் ப்ராசஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம், வெரி ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்ரூவல்னு சொல்லி. இப்போ நம்மளுடைய ஸ்கெலிட்டன் வந்து ரெடியா இருக்கு. ஓகேயா. சோ இதுதான் என்ட்ரி லெவல் கிரைட்டீரியா நீங்க கொடுத்துருக்கீங்க. அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும்தான் எடிட்டபிள் ஆக்சஸ் ரெக்கார்ட் எடிட் பண்ற ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க. சோ லாக்டு மோட்ல இருக்கும் போது. அண்ட் அண்ட் தென் தி இனிஷியல் சப்மிட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர் டிசைட் பண்ணிருக்கீங்க. கரெக்டா. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அடுத்த கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். நீங்க முக்கியமான விஷயம் இங்க கவனிக்க வேண்டியது, அப்ரூவல் ஸ்டெப்ஸ் இன்னும் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஓகேயா. அதை தான் நம்ம வந்துட்டு இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷனுக்கு அப்புறமா பண்ண போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன் பண்ணலாம். ஓகே. சோ இங்க வந்து ஆட் நியூ கொடுத்து இமெயில் அலர்ட் போய்க்கோங்க. ஓகே. சோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமெயில் டு சேல்ஸ் ரெப். ஓகே. submission email to sales rep. Okay. Sorry, it is to the manager. Okay. So this is the
இனிஷியல் இமெயில் ஓகேயா சப்மிட் பண்ணதுமே நமக்கு மேனேஜருக்கு தான் அப்ரூவல் ரெக்வஸ்ட் போகணும் ஓகேயா ஸோ இங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு இமெயில் டெம்ப்ளேட் ரெடியா வச்சிருக்கோம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் அதே தான் நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரியே தான் ஸோ இனிஷியல் சப்மிஷனுக்குன்னு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கோம் அண்ட் இங்க வந்து நீங்க யூசரை யாருன்னு சூஸ் பண்ண போறீங்க எனக்கு ஸ்டீவ் மேனேஜர் தான் என்னோட யூசர் ஓகேயா ஸோ நான் அவரவே சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ அவருக்கு தான் வந்து அப்ரூவல் ரெக்வஸ்ட் வந்து இனிஷியலா சப்மிட் பண்ணனே போகுது ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ஃபீல்டு அப்டேட்டும் பண்ணிடலாம் ஓகே ஸோ ஃபீல்டு அப்டேட்ல நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்டேட்டஸ் அப்டேட் பெண்டிங் ஓகேயா இனிஷியலா பெண்டிங்கா இருக்கணும் ஸோ சப்மிட் பண்ணதுமே நமக்கு என்ன ஆகும் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்ல மாறிடும் லெட் அஸ் டூ ஆல் தோஸ் திங்ஸ் ஓகேயா அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இப்பதான் முக்கியமான ஸ்டெப் பண்ண போறோம் அப்ரூவல் ஸ்டெப்ஸ் வந்து டிஃபைன் பண்ண போறோம் ஸோ நம்ம இந்த தடவை வந்துட்டு மல்டி லெவல் அப்ரூவர்ஸ் அதாவது மேனேஜர்ட்ட இருந்தும் அப்ரூவல் வாங்கணும் சிஓட்ட இருந்தும் அப்ரூவல் வாங்கணும் சரியா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நியூ அப்ரூவல் ஸ்டெப் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாருன்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் அப்ரூவல் ஓகேயா மேனேஜர் அப்ரூவல் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 1 நான் அந்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு நேமும் கொடுத்துட்டேன் ஓகே நெக்ஸ்ட் போலாம் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை என்ட்ரு பண்ணணுமா இல்ல நீங்க எதுவும் கிரைட்டீரியா வச்சிருக்கீங்களான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகேயா நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா we are going to allow all the records should enter this step ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ட்ரி லெவல்ல அதாவது நீங்க இனிஷியலாவே அப்ரூவல் ப்ராசஸ் என்ட்ரி கிரைட்டீரியாலே நீங்க என்ன கொடுத்துட்டீங்க 1 lakhக்கு மேல இருக்கிற ரெக்கார்ட் எல்லாமே வந்து எனக்கு அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள வரணும்னு கொடுத்துட்டீங்க கரெக்டா சோ 1 lakhக்கு மேல இருக்கிற ரெக்கார்ட் அண்ட் நெகோசியேஷன் ரிவ்யூவா இருக்கிற ரெக்கார்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து யூ நீட் ரைட் இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ளேயே வரப்போகுது ஓகேயா சோ அந்த ரெக்கார்ட்ஸே வந்துட்டு நமக்கு மேனேஜர் அப்ரூவலுக்கும் வந்தா போதும் ஓகேயா இதுவே நமக்கு போதும் இந்த ரெக்கார்ட்ஸோடைய இந்த இனிஷியலா நம்ம கொடுத்த அந்த என்ட்ரி லெவல் கிரைட்டீரியாவே நமக்கு இந்த ஸ்டெப்பை என்ட்ரு பண்றதுக்கான பேசிக் கிரைட்டீரியா ஓகேயா சோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனோட நமக்கு ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆகுதுன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு மேனேஜர் அப்ரூவல் தேவை ஓகேயா சோ நம்ம இங்க ஸ்பெசிபிக்கா நம்ம எந்த விதமான கிரைட்டீரியாவும் திருப்பி செட் பண்ண போறது இல்ல ஓகேயா சோ நம்மளுக்கு 10 lakhsக்கு மேல இருக்குன்னா நம்ம யாருக்கு இந்த அப்ரூவல் அனுப்ப போறோம்னு பாத்தீங்கன்னா சிஇஓக்கு அனுப்ப போறோம் ஓகேயா சோ இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கான்ஃபிகர் பண்ண போறது இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸ் அதாவது அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள வர்ற எல்லா ரெக்கார்ட்ஸையும் இந்த ஸ்டெப்பை என்ட்ரு பண்ண போறோம் அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம் என்ட்ரி லெவல்லயே வந்துட்டு 1 lakhக்கு மேல இருக்கிற ரெக்கார்ட் அண்ட் நெகோசியேஷன் ரிவ்யூ ஸ்டேஜ்ல இருக்கிற ரெக்கார்டை மட்டும் தான் உள்ளவே நம்ம அலோ பண்ணிருக்கோம் கரெக்டா சோ அந்த ரெக்கார்ட்ஸ் தான் எப்படினாலும் இங்கேயும் வரும் ஓகே சோ மேனேஜர் அப்ரூவலுக்கு நான் எந்த விதமான ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா இங்க கொடுக்காம என்ட்ரி என்ட்ரி லெவல் கிரைட்டீரியாவே போதும்னு சொல்லி நான் இந்த ஸ்டெப்பை வந்துட்டு ஜஸ்ட் ஐம் லீவிங் ஆஸ் இட் இஸ் ஓகேயா ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்க ஏன் நான் வந்து ஆல் ரெக்கார்ட் ஷுட் என்டர் தி ஸ்டெப்னு நான் வந்து சூஸ் பண்றேன் ஓகேயா சோ நெக்ஸ்ட் போயிடலாம் ஓகே நெக்ஸ்ட் போயிட்டு இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மேனேஜர்ன்றது தான் ஆட்டோமேட்டட் அப்ரூவர்னால நமக்கு இந்த ஸ்டெப் வந்து ஆட்டோமேட்டிக்கா சூஸ் ஆகி ரெடியா இருக்கு ஓகேயா சோ நம்மளுடைய ஆட்டோமேட்டட் அப்ரூவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் தான் சோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்ரூவல் வந்து எனக்கு மேனேஜர் இருந்தா வாங்கணும் சோ இது ஆட்டோமேட்டிக்கா இங்க எனக்கு செலக்ட் ஆகி ரெடியா இருக்கு ஓகேயா அண்ட் இங்க ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு த அப்ரூவர்ஸ் டெலிகேட் மே ஆல்சோ அப்ரூவ் திஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம திருப்பி யூசர்ஸ் உடைய பேஜுக்கு போலாம் இங்க பாத்தீங்கன்னா டெலிகேட்டட் அப்ரூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்ப வந்து ஸ்டீவ் மேனேஜர் அதாவது மேனேஜர் வந்து என்னைக்கு அவைலபிளா இல்லையோ ஒருவேளை ஹி கேன் டேக் அன் ஆஃப் ஓகேயா அவர் ஆஃப்னா நீங்க என்ன பண்ணலாம் இந்த டெலிகேட்டட் அப்ரூவரா நீங்க ஒரு யூசரை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த யூசருக்கு வந்து நீங்க இந்த அப்ரூவல் பண்றதுக்குரிய ரைட்ஸை கொடுக்குற மாதிரி ஓகே சோ ஸ்டீவ் இல்லைன்னா இந்த டெலிகேட்டட் அப்ரூவர் ஃபீல்ட்ல யாரு யூசரா இருக்காங்களோ அந்த யூசர் வந்து இந்த ஸ்டீவுக்கு வந்த அப்ரூவலை ஹி கேன் ஜஸ்ட் அப்ரூவ் ஓகே ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சோ தட் இஸ் கால்ட் அஸ் டெலிகேட்டட் அப்ரூவர் ஓகே நம்ம இந்த ஆப்ஷன் இந்த சினாரியோக்கு நம்ம சூஸ் பண்ணல ஓகே சோ எனக்கு வந்து மேனேஜர் வந்து பேசிக்கா ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்ரூவர் அவர் தான் ஸோ அதோட நான் ஐ எம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் ஹியர் அண்ட் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேயா ஸோ நான் இப்போ அப்ரூவல் ஸ்டெப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு ஸோ இங்க வந்து வி டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் நவ் ஸோ நான் தேர்ட் ஸ்டெப்பை சூஸ் பண்ணி கோ பண்ணிடுறேன் ஓகே ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரூவல் ப்ராசஸ்ல அந்த அப்ரூவல் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்ரூவல் நம்ம செட் பண்ணியாச்சு
ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்ரூவல் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேனேஜர். ஓகேயா? இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் ஆட் பண்ண போறோம். சோ இந்த ஸ்டெப்ல நீங்க ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா நீங்க ஏதாவது ஆக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ இந்த மேனேஜர் வந்து ரிஜெக்ட் பண்றாருன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டாஸ்க் கிரியேட் பண்ணணும்னாலும் சரி, அலர்ட் அப்டேட் ஏதாவது பண்ணணும்னா நீங்க இங்க ஆப்ஷன் இருக்கு, யூ கேன் ஜஸ்ட் கான்ஃபிகர். ஓகே. சோ நம்ம இப்ப எதுவும் இது பண்ண போறது இல்ல. நம்ம நெக்ஸ்ட் அப்ரூவல் ஸ்டெப் வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் அப்ரூவல் ஸ்டெப் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஓக்கு நம்ம பண்ண போறோம். ஓகேயா? இங்க வந்து சிஓ அப்ரூவல். சிஓ அப்ரூவல். ஓகேயா? சோ இப்ப சிஓ குரிய அப்ரூவல் வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மேனேஜர் அப்ரூவல் அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து சிஓ அப்ரூவல். ஓகே. சோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போறோம். ஏன் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றோம்? எனக்கு செகண்ட் லெவல் ஆஃப் அப்ரூவலுக்கு வந்து ஒரு சில ஃபில்டர்ட் ரெக்கார்ட்ஸை மட்டும் தான் நான் சிஇஓக்கு அனுப்ப போறேன். ஓகே. சோ எல்லா ரெக்கார்ட்ஸுமே எனக்கு இந்த ஸ்டெப்புக்குள்ள வர வேண்டாம். எனக்கு எந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் வரணும்னா எந்த ரெக்கார்ட்ஸ் உடைய ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேன் 10 லேக்ஸா இருக்கோ. ஓகேயா? ஓகே. கிரேட்டர் தேன் 10 லேக்ஸா இருக்கோ அண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நெகோசியேஷன் ரிவ்யூவா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் சிஇஓ அப்ரூவலுக்கு அனுப்ப போறோம். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மேனேஜர் அப்ரூவலுக்கு நம்ம வந்து எந்த விதமான கிரைட்டீரியாவும் கொடுக்கல. ஏன்னா அப்ரூவல் ப்ராசஸ் உடைய என்ட்ரி லெவல் கிரைட்டீரியால ஃபில்டர் ஆகி ரெக்கார்ட்ஸ் உள்ள வரும் இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸே எனக்கு மேனேஜர் அப்ரூவலுக்கு போதும். ஓகேயா? பட் சிஓ அப்ரூவல் ஸ்டெப்புக்குள்ள வரணும் அப்படின்னா கிரைட்டீரியாவை நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து சிஇஓட அப்ரூவலுக்கு உள்ள வராம 10 லேக்ஸுக்கு மேல இருக்கிற வெரி ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் தான் நம்ம உள்ளவே அனுப்ப போறோம். ஓகே. ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோமேட்டிக்கலி அசைன் டு அப்ரூவர்ஸ்ங்கிறத சூஸ் பண்ண போறோம். ஓகே. சோ இங்க என்னுடைய சிஇஓ தான் நான் சூஸ் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன்? ஐம் கோயிங் டு கிளிக் த சர்ச் பட்டன். ஓகேயா? சோ இங்க வந்து வி ஹாவ் டு கோ வித் த சோ இங்க வந்து ஆக்டிவ் யூசர்ல சிஇஓ இல்ல. ஓகேயா? நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு கோ டு த யூசர்ஸ் அண்ட் வி ஹாவ் டு ஆக்டிவேட். ஓகேயா? சோ பிரீத்தி தான் ஆக்டிவா இருப்பாங்க. சோ பிரீத்தியை நம்ம என்ன பண்ணலாம்? டிஆக்டிவேட் பண்ணிட்டு ஓகே டிஆக்டிவேட் பண்ணிட்டு அண்ட் சிஇஓ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்ரூவல் ப்ராசஸ்ல ஆட் பண்றதுக்கு. ஓகேயா? ஸோ சிஇஓ எடிட் பண்ணிட்டு அண்ட் ஆக்டிவேட் கொடுத்துடலாம், சேவ் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இப்போ நான் அப்ரூவல் ப்ராசஸ்ல போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க ஐ திங்க் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி செகண்ட் ஸ்டெப் அகெயின். ஓகேயா? ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த செகண்ட் ஸ்டெப் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, நேம் கொடுக்கணும் திருப்பி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ யூசரை மாத்திட்டு வந்து இங்க ரெஃப்ரெஷ் பண்ணனால இட் இஸ் ஆஸ்கிங் அகெயின் த நேம். நான் திருப்பியுமே சிஓ அப்ரூவல்னே கொடுக்குறேன். ஓகே. ஸோ திருப்பியுமே நான் ஸ்டெப் வந்து கிரைட்டீரியாலாம் செட் பண்றேன். ஓகே லெட் அஸ் செட் த கிரைட்டீரியா ஹியர். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அமௌண்ட் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 10 lakhs. ஓகே. அண்ட் ஸ்டேஜ் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல்ஸ் நெகோசியேஷன் ரிவ்யூ. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ இப்போ என்னால வந்துட்டு யூசர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இங்க நான் என்ன பண்றேன்? தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து யூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து சூஸ் ஃப்ரம் ஹியர். ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ இவர் தான் என்னுடைய சிஇஓ. ஸோ நான் அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இங்க. ஓகே. இங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் போன வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது யார் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ, அப்ரூவ் பண்ணிட்டாங்களோ இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ, ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் யார் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு டேக் ஆக்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எல்லா அப்ரூவர்ஸுமே, அதாவது மேனேஜருடைய அப்ரூவல் எனக்கு வேணும், சிஇஓட அப்ரூவல் எனக்கு வேணும், ரெண்டு அப்ரூவல் இருந்தா மட்டும்தான் நான் ரெக்கார்டு அப்ரூவ்டுன்ற ஸ்டேட்டஸ்க்கு மாத்துவேன் அப்படின்னா நீங்க செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சோ நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கேன். ஓகேயா? சோ இந்த அப்ரூவர்ஸ் டெலிகேட் மே ஆல்சோ அப்ரூவ் திஸ் ரெக்வஸ்ட்ங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிக்கல, பிகாஸ் நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தேவைப்படல. ஓகேயா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா த ரிஜெக்ஷன் பிஹேவியர். எப்படி உங்களுக்கு இந்த ரெக்கார்டு வந்து ரிஜெக்ஷன் பிஹேவியர் காட்டணும்? ஏன்னா உங்களுக்கு இப்ப மல்டிபிள் அப்ரூவர்ஸ் இருக்காங்க, ஒரு மேனேஜரும் இருக்காரு, சிஇஓவும் இருக்காங்க. சரியா? சோ பெர்ஃபார்ம் ஆல் ரிஜெக்ஷன் ஆக்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஸ்டெப் அண்ட் ஆல் தி ஃபைனல் ரிஜெக்ஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்னா
இங்க யாராவது ஒருத்தர், அதாவது யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப சிஇஓ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாவே இந்த ரெக்கார்டவே நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறதா? ஓகேயா, அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, சோ சிஇஓ உடைய டெசிஷன் தான் ஃபைனல் டெசிஷனா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, சிஓ வந்து இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்றாருன்னா, ஈவன் தோ மேனேஜர் அப்ரூவ் பண்ணியிருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேயா, சோ இல்ல எனக்கு வந்து சிஓ வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து திருப்பி மேனேஜருக்கே அந்த அப்ரூவல் திருப்பி போகணும். ஓகே, சோ மேனேஜர் தான் ரீசெண்டா அப்ரூவ் பண்ணிருக்காரு, கரெக்டா? சோ மொத்தமா அந்த ரெக்கார்டு வந்து ரிஜெக்ட் ஆகாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிற அந்த மேனேஜருக்கே போகணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, சோ இட் இஸ் ஆக்சுவலி அப் டு யுவர் பிசினஸ் ரெக்குயர்மெண்ட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கும் செகண்ட் ஆப்ஷனுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ யார் வந்து சிஓ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா என்ன நடக்கணும், சிஓ ரிஜெக்ட் பண்ண உடனே மொத்த ரெக்கார்டு ரிஜெக்ட் ஆகணுமா, இல்ல சிஓ ரிஜெக்ட் பண்ணதுமே ரீசெண்டா அப்ரூவ் பண்ண மேனேஜருக்கே வந்து அந்த திருப்பி இந்த ரெக்வஸ்ட் வந்து ரீடைரக்ட் ஆகணுமா அப்படிங்கறத நீங்க இந்த ரெண்டு ஆப்ஷனை வச்சு டிசைட் பண்ணிக்க போறீங்க. ஓகே, ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ இப்போ நம்ம ரெண்டு அப்ரூவர் செட் பண்ணியாச்சு அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய அப்ரூவல் ப்ராசஸ்ல நம்ம அப்ரூவல் ஸ்டெப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேயா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வில் டூ திஸ் லேட்டர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, சோ மேனேஜர் அப்ரூவலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கிரைட்டீரியா செட் பண்ணல. பிகாஸ் ஏன்னா என்ட்ரி லெவல் கிரைட்டீரியால இருக்கிற ரெக்கார்ட்ஸே நமக்கு வந்து உள்ள வருது. இந்த ரெக்கார்ட்ஸுக்கே அவர் வந்து அப்ரூவலா இருந்தா போதும். ஓகேயா, இவருடைய அப்ரூவல் வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸுக்கு மட்டும் போதும். இதையும் தாண்டி 10 lakhs மேல வர ரெக்கார்ட்ஸுக்கு மட்டும் தான் நமக்கு சிஇஓட அப்ரூவல் வேணும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம கிரைட்டீரியா செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலயுமே ஷோ ஆக்ஷன்ஸ் இருக்கு, நீங்க அப்ரூவல் ஆக்ஷன், ரிஜெக்ஷன் ஆக்ஷன்லாம் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சிமிலர் டு த ப்ரீவியஸ் வீடியோ நம்ம ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்ண போறோம். குவிக்கா அதை பண்ணிடலாம். லெட் அஸ் டூ இட் வெரி குவிக்லி. ஓகேயா, இமெயில் டு தி அப்ரூவர், ஃபைனல் அப்ரூவல். ஓகேயா, sorry, it is to the submitter, right? So email to the sales rep. Okay, இது வந்து sales rep. Okay, I will write it as approval email to the sales rep. Okay, அண்ட் இங்க வந்து நமக்கு யாருக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஓனருக்கு தான் அந்த மெயில் போகணும். ஓகே, இதான் ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன். ஓகே, ஸோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரீவியஸா நம்ம பண்ண சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான். ஓகே, லெட் அஸ் ஜஸ்ட் சேஞ்ச் த நேம், இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ஓகே, சாரி, ஐ ஹவன்ட் chosen தி இமெயில் டெம்ப்ளேட். இமெயில் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் அப்ரூவல் இமெயில் டெம்ப்ளேட் இதுதான், இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹவ் மிஸ்ட் டு சூஸ் த இமெயில் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ லெட் அஸ் நவ் சேவ் திஸ் ரெக்கார்ட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. ரெக்கார்டு வந்து லாக்டு ஸ்டேட்ல இருக்கு, கரெக்டா? ஸோ நமக்கு அப்ரூவல் ஆன உடனே நமக்கு என்ன ஆகணும், அன்லாக் ஆகணும். அதையும் நம்ம பண்ணிடலாம் இங்க. ஸோ இங்க வந்து ஐம் கோயிங் டு டூ அன்லாக். ஓகே, ஃபைனல் அப்ரூவலுக்கு அப்புறமா நமக்கு அன்லாக் ஆகணும். அண்ட் தென் ஓகே, ஃபைன். அடுத்து நம்ம ரிஜெக்ஷனும் பண்ணிடலாம். ரிஜெக்ஷனுக்குமே ஒரு இமெயில் அலர்ட். ஓகே, ஸோ லெட் அஸ் ரைட் லைக் திஸ், ரிஜெக்ஷன் email to sales rep. ஓகே, ஸோ இங்க இமெயில் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா we are going to choose rejected. ஓகே, இந்த இமெயில் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கேயுமே நம்ம என்ன பண்ண போறோம், ஓனர் சூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, அண்ட் தென் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, let us give some unique name. ஓகே, இந்த அப்ரூவல் ஆக்ஷன்ஸ்ல நமக்கு இன்னும் ஒரு பெண்டிங் இருக்கு. நம்ம ஃபீல்டு அப்டேட் வேற பண்ண வேண்டியது இருக்கு. லெட் அஸ் டூ த ஃபீல்ட் அப்டேட். ஓகே, ஸோ ஃபீல்டு அப்டேட் நம்ம இப்போ அப்ரூவலுக்கு பண்ண போறோம். ஸோ ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ல எனக்கு ஃபீல்டு அப்டேட் நடக்கணும். ஸோ ஸ்டேட்டஸ் டு அப்ரூவ்டு. ஓகேயா, ஸோ இங்க வந்து நம்மளுடைய ஃபீல்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு என்னவா மாறணும்னு பார்த்தீங்கன்னா we have to give it as approved. ஓகேயா, ஸோ நம்ம ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ஸ்ல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. ஸோ ஒரு ஃபீல்டு அப்டேட்டும் பண்ணியிருக்கோம், அண்ட் இமெயில் அலர்ட்டுமே டிஃபைன் பண்ணியிருக்கோம்.
ஓகேயா. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைனல் ரிஜெக்ஷன் ஆக்ஷன்ல வந்து இமெயில் அலர்ட் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபீல்ட் அப்டேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இங்க வந்து ஃபீல்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் டு update to rejected. Okay. So field to update on the, I'm going to give it as rejected. Okay. Fine. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபீல்டு அப்டேட் பண்ணியாச்சு, இமெயில் அலர்ட்டுமே செட் பண்ணியாச்சு ஃபைனல் ரிஜெக்ஷன் ஆக்ஷன்ஸ்ல. ஓகே. ஸோ நம்ம எல்லாம் செட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஒரு தடவை நீங்க அப்ரூவல் ப்ராசஸை நீங்க ரிவ்யூ பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ என்ட்ரி கண்டிஷன் கொடுத்தாச்சு அண்ட் இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன் கொடுத்தாச்சு அண்ட் 2 அப்ரூவருக்குரிய ஸ்டெப்ஸும் நம்ம செட் பண்ணியாச்சு அண்ட் ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன் அண்ட் ஃபைனல் ரிஜெக்ஷன் ஆக்ஷனுமே செட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். ஓகேயா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க, ஆக்டிவேட் பண்ண போறோம். ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம், இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. ஸோ லெட் அஸ் ஆக்டிவேட் திஸ் அப்ரூவல் ப்ராசஸ். ஓகே. ஸோ ஆக்டிவேட் பண்ணியாச்சு அப்ரூவல் ப்ராசஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. லெட் அஸ் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.